அரைக்கீரை பொரியல். இது குழந்தை பெற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மெத்தட் சொல்கிறேன். அரைக்கீரைங்கிறது இப்படி தான் 3 தடவை 4 தடவை அறுத்து பயன்படுத்தலாம். அதனால தான் இதுக்கு அறுக்கீரை தான். ஆனால் அரைக்கீரை நிற்கிறோம், வேறு இருக்காது எப்பவுமே. இந்த மாதிரி எல்லாம் சிவப்பு தண்டாக இருக்கும். மேலே பாருங்கள், இது கீரை. இதை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். வெங்காயம் பூண்டு அதையும் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிட்டு, புள்ள பெற்றவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம். புள்ள பெற்றவங்களுக்கு முதல்ல கொடுக்குற உணவு வந்து இந்த அரைக்கீரை போட்டு தான் இப்படி தான் பிசைஞ்சு கொடுப்பாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் பொடியாக அரைஞ்சிக்கணும், பூண்டு, இது 2 தான். தாளிக்கிறதுக்கெலாம் வேறு எதுவும் தேவையில்லை. பாருங்கள், அரைக்கீரையை பொடியாக அரிஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா. இந்த அரைக்கீரை மட்டும் 3 வித நிறைய பயன்பாட்டுக்கு இது பயன்படும். இந்த கீரையில் மட்டும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த மாதிரி புள்ள பெற்றவங்களுக்கு மிளகு போட்ட பொரியல், அப்புறம் நம்ம சாதாரணமாக பண்ணுற பொரியல், கூட்டு, பச்சைப்பருப்பு போட்டு கூட்டு, துவரம்பருப்பு கடைஞ்சி குழம்பு, அப்புறம் புளி போட்டும் கடையலாம், பூண்டு போட்டும் கடையலாம். அது இல்லாமல் கீரை வடைக்கு, கீரை போண்டாவுக்கும் பயன்படுத்திக்கலாம். அரைக்கீரை தான் நிறைய பயன்பாட்டுக்கு பயன்படக்கூடிய கீரை. பொதுவாக கீரைங்க நம்ம ரொம்பலாம் எண்ணெயோ நெய்யோ ஊற்ற மாட்டோம். அதனால் நீங்கள் நெய் ஊற்றியே தாளிச்சிக்கலாம். அந்த பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இதில் முதல்ல பூண்டு, அது லேசாக பொரிஞ்சதும் வேறு எதுவும் தாளிக்க வேண்டாம். அது லேசாக பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்குங்க. அதுவும் லேசாக வதங்கணும் போதும். கொஞ்சம் வதங்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அதையும் போட்டு அதுக்கப்புறம் அரைக்கீரை. ரெண்டே நிமிஷம்தான் வெந்துடும். எப்போவுமே கீரை வந்து ஓப்பனில் இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். நிறைய பேர் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வெயிட் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளவே வந்து அதிகமாக வெந்து ரொம்ப கலர் மாறிடுது. பாருங்கள், எவ்வளோ நல்லா பச்சை கலராகவே இருக்குது. போடும்போது இவ்வளோ உயரத்துக்கு